அன்பான சுபிக்ஷா டிவி நேர்களே, உங்களின் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த மாத பலன்கள் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா, எந்த ஒரு ரீசனுக்காக பார்க்குறோங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா, என்னதான் தசாபுக்திகள் உங்க ஜாதகத்துல போனாலும், அந்த கிரகங்கள் அந்தந்த வீட்டில் அப்படி இருந்தாலும், கோச்சாரம் என்று சொல்லப்படுகிற அந்த பயிற்சி பலன்கள் இருக்கு இல்லைங்களா, அது மாத பலன்களா இருந்தாலும் சரி, ஆண்டு பலன்களா இருந்தாலும் சரி, அந்த உங்களுடைய ராசிக்கு அந்த கிரகங்கள் எப்படி பயிற்சி பெறுகிறது, எந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது, எந்த மாதிரி ஒரு பார்வையிலேயோ தாக்கத்திலேயோ இருக்குது பொறுத்துதான் அந்த தசாபுக்திகளோட தாக்கங்கள் நடக்குமா நடக்காதா, ரிசல்ட் பாசிட்டிவா இருக்குமா பாசிட்டிவா இருக்காதா. அதாவது தசாபுக்திகளை ஒரு 70% பலன் கிடைக்கணுங்கிற ஒரு அமைப்பு இருந்ததுன்னா, கோச்சாரம்ங்கிற சொல்லப்படுகிற இந்த செவ்வாய் பயிற்சி, ராகு கேது பயிற்சிங்கிறலாம் ஒரு சப்போர்ட்டிவா இருந்ததுன்னா 70% கிடைக்க வேண்டிய இடத்துல ஒரு 90% கிடைக்கும். இதே கோச்சார அடிப்படை, இந்த மாத பலன், ஆண்டு பலம், இந்த கோச்சார அடிப்படையில பாத்தீங்கன்னா சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு பயிற்சி விஷயங்கள்லாம் அவ்வளவு சாதகம் இல்லாமல் இருக்கும் பொழுது, அத்தகைய கிரகத்தின் தசையை புக்திகளே உங்களுக்கு நடக்கும் பொழுது 70% கிடைக்க வேண்டிய இடத்துல ஒரு 50-60% தான் கிடைக்கும். ஸோ பிளஸ் ஆர் மைனஸ் எப்படி இருக்குது, ரிசல்ட் பாசிட்டிவா முடியுமா, கொஞ்சம் நெகட்டிவா முடியுமா, சீக்கிரம் முடியுமா, இழுபறியாகி முடியுமாங்கிற ஒரு விஷயத்துக்கு தான் கோச்சார பலன்கள் உங்களுடைய தசாபுக்திகளோட பொருத்தி பார்க்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்காக தான் நம்ம மாத பலன் பார்க்குறோம். அந்த கோச்சார விஷயங்கள் உங்க தசாபுக்திகளோட பொருத்தி பார்க்கும்பொழுது துல்லியமான பலன்கள் நாம எடுக்கலாம். இந்த வீடியோல கன்னி ராசி அன்பர்களுக்கு ஏப்ரல் 2024 எந்த மாதிரியான ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக இருக்க போகிறதுன்னு நம்ம பார்க்க போறோம். இப்ப கன்னி ராசியோட அதிபதி யாரு? புதன். புதன் பாத்தீங்கன்னா ஏப்ரல் 10 தான் மேஷத்திலிருந்து மீனத்துக்கு வக்ர ரீதியாக இடம்பெறுகிறார். ஸோ அப்படின்னா கன்னி ராசிக்கு என்ன போகுது, 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் 7ஆம் இடத்துக்கு அவரோட ராசியவே பார்க்கிறார். சரி, 7ஆம் இடத்துக்கு வரும்பொழுது மீனத்துல புதன் நீச்சம் மாறாரேன்னு நீங்க கேட்கலாம். ஆனா அந்த சுக்கிரன் இருக்குனால அந்த புதன் நீச்ச பங்கம் அடைந்து கொஞ்சம் வலு பெறுகிறார் என்பதுதான் உண்மை. ஸோ நல்ல ஒரு உத்வேகமும் ஏப்ரல் 10 அப்புறம் ஒரு 1.5 வாரத்துக்கு அப்புறம் வரக்கூடிய விஷயங்கள் உங்க ராசிக்கே ராசிவதி கனெக்ட் ஆகுறது பார்த்தீங்கன்னா, புத்தி நல்லா வேலை செய்யறதும், ஒரு கிளாரிட்டி கிடைக்கிறதும், ஒரு கன்ஃபியூஷன் நீங்கிறதும், எதை எப்படி செய்யணும், எந்த நேரத்தில் செய்யணுங்கிற ஒரு கிளாரிட்டி எல்லா வயதினருக்கும் கொடுக்கக்கூடிய அமைப்பு கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. அதில் ஒரு சின்ன ஒரு தடங்கள் என்னன்னா, ஒரு 100% வர வேண்டிய இடத்துல ஒரு 70% குறையிருக்கார். ரீசன் பார்த்தீங்கன்னா, ராகுங்கிற இருள் கிரகம் அங்கே இருக்கிறார். ஜோதிடமே பார்த்தீங்கன்னா ஒளி தத்துவ பிரகாரம் தான் கர்மா செயல்படுகிறது நம்ம பார்த்தோம். ஸோ ஒரு சுப கிரகம் என்று சொல்லப்படுகிற சுக்கிரனும் புதனும் ஒரு ராகுங்கிற ஒரு இருள் கிரகத்தின் பிடியில மாற்றுறப்போ கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுறது தான் உண்மை. அதே சமயத்தில் அந்த காம்பினேஷன்ல சூரியனும் அங்கே இருக்காங்க. ஸோ சூரியனும் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 14 அப்புறம் 8ஆம் இடத்துல உச்சம் பெறுகிறார். அது ஒரு சில மாற்றத்தை கொடுக்கும். ஸோ பொதுவாக பார்க்கும் பொழுது எப்படின்னா, ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டியும் நல்ல ஒரு திட்டம் தீட்டி செய்யக்கூடிய ஒரு திறன், ஒரு அமைப்பு கன்னிராசிக்காரர்களுக்கு கண்டிப்பா ஏப்ரல் மாதம், குறிப்பா ஏப்ரல் 10 மேல கண்டிப்பா இருக்குதுங்க. பட் இருந்தாலும் இந்த ராகு கேது இதே ஆக்சிஸ்ல கேது ராசிக்குள்ளும் ராகு 7ஆம் இடத்திலும் இருப்பதனால பாத்தீங்கன்னா சில விஷயங்கள் மனக்கலக்கங்களும் சில கிளாரிட்டி இஷ்யூஸும் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதாவது கைக்கு வாய்க்கு வரலைங்கிற மாதிரி இருக்கும். ஒரு 100 ரூபா வர வேண்டிய இடத்துல 70 வருது. இன்னும் சில விஷயத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கேன், முழுசா என்னோட வேலை முடியல, நான் இது வரைக்கும் பண்ண முயற்சி ஓரளவுக்கு திருவினையாச்சு, இன்னுமே சில விஷயங்கள் இருக்குங்கிற மாதிரி ஒரு அமைப்பு கொடுக்குதுங்க. கண்டிப்பாக வாழ்க்கையே ஒரு தொடர்ச்சியான ஒரு விஷயம் தான். எல்லாத்துக்கும் ஒரே முடிவு இப்போ வரப்போறதுல நம்ம தொடர்ந்து நம்ம செஞ்சுட்டு இருக்க போறோம். ஆனா கண்டிப்பாக இந்த ராசி அதிபதி ராசியவே பார்க்கக்கூடிய ஒரு தருணங்கள் இந்த ஏப்ரல் மாசத்துல நமக்கு கொடுக்கறதுனால, குறிப்பா 1.5 வாரத்துக்கு அப்புறம் வரக்கூடிய புதன் வக்ர பயிற்சி கொடுக்கறதுனால பாத்தீங்கன்னா சில விஷயங்கள் திட்டத்தை தீட்டு நீங்க செயல்படக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக கொடுக்குது. மாணவர்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்கும். இல்லத்தரசிக்கு பாத்தீங்கன்னா சில விஷயங்கள் எப்படி ஒரு சொல்லி செயல்படுத்தணும், பெரியவங்கிட்ட சில விஷயங்கள் செய்ய முடியாத விஷயங்கள்லாம் எப்படி செஞ்சுக்கணும். அதே மாதிரி வயது நிமிடங்கள் சீனியர் சிட்டிசனுக்கு பாத்தீங்கன்னா சில நெருடலான சில விஷயங்களுக்குலாம் ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய அமைப்புகள், ஃபேமிலி இஷ்யூஸ், ப்ராப்பர்ட்டி இஷ்யூஸ்க்குலாம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குங்க. பட் என்னதான் மே 1 அப்புறம் ஆகக்கூடிய குரு பயிற்சி ராசியை பார்த்து சில நல்ல பலன்களை கொடுக்க வேண்டிய ஒரு ஃபவுண்டேஷன் ஒர்க் பார்த்தீங்கன்னா ஒரு 2nd and 3rd and 4th வீக்லேருந்து கொஞ்சம் வர்றதை நீங்கள் பார்க்கலாம். ராகு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகாது. ஏன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சுக்கிரனும் புதனும் நடுவு ஒன்று சேர்ந்திருந்து ராகுவின் பிடியிலிருந்து சுக்கிரனும் நீங்கிறார். அப்புறம் பார்த்தீங்கன்னா ராஜோகாதிபதி என்று சொல்லப்படுகிற சுக்கிரனே 7ஆம் இடத்துல உச்சம் பெறுறது ஒரு அருமையான ஒரு டைம் தான்.
ராசி அதிபதியும் ராசியை பார்க்குறாரு, ராஜோகாதிபதியாகிய சுக்கிரனும் பார்த்தீங்கன்னா ராசியை பார்க்குறாருங்கிறப்போ ஒரு கோல்டன் டைம் தான். இதில் ஒரு 30% ராகுவின் பிடியினால கொஞ்சம் குறையதே ஒழிய, என்னதான் இருந்தாலும் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு மேஜிக் நடக்கிற மாதிரியும் சில விஷயங்கள் லக்கியா நடந்தது. நான் எதிர்பார்க்காத சில விஷயங்கள் நடந்தது, எதிர்பார்த்த சில விஷயமும் கொஞ்சம் நடந்ததுங்கிற மாதிரி ஒரு நட்பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் நீங்கள் ஏப்ரல் மாதம் எதிர்பார்க்கலாம். நல்ல ஒரு குதூகலமாகவும் சில விஷயங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக நடந்தது, நான் இது எதிர்பார்க்காத சில விஷயங்களாக நடந்ததுங்கிற மாதிரி ஒரு அமைப்பு கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த ராஜோகாதிபதியும் ராசி அதிபதியும் சேருவதனால ஒரு அமைப்பு கண்டிப்பாக கொடுக்குது. அடுத்து வரக்கூடிய குரு பயிற்சியில் வரக்கூடிய நல்ல பலன்களுக்கு வேணுங்கிற ஃபவுண்டேஷன் ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் கிடைக்கக்கூடிய அமைப்பு கன்னி ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டு. திருமண விஷயத்தை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் ஆகக்கூடிய அமைப்புக்கு சில விஷயங்கள் அறிமுகப்படுத்துறது. ஏன்னா சுக்கிரனே 7ஆம் இடத்துக்கு வரும்பொழுது உங்களுடைய எதிர்பாலனத்தில் நீங்கள் யாரோட ரிலேஷன் இருக்கீங்க, யாரோட பழகிட்டு இருக்கிறீங்களோ ஒரு பாசிட்டிவான ஆன்சர் கிடைக்கக்கூடிய அமைப்பு பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.